அனைவருக்கும் வணக்கம். 2025ஓட முதல் வீடியோ பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 8. ஏ எப்படி இருக்கீங்க? இந்த 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு இல்லை சிலருக்கு வந்து ஒரு மோசமான நம்பராக இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப நாள் வந்து சனி பகவானுடைய பக்தையாக இருக்கேன். அதனால் எனக்கு 8ஆம் நம்பரு நல்லது. சரி, இன்றைக்கி நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு வந்து ஒரு பாட்டு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டை பற்றி சொல்லலான் இருக்கேன். சாமியை பற்றி முதல் வீடியோ பேசலான் இருக்கேன். ரெண்டாவது வந்து இனிமேல் அரசியல் பேச போகிறதில்ல. அந்த கழுதை இடம் போனேன்னா வளம் போனேன் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அரசியல் நான் வந்து பேச போகிறதில்ல. அதாவது எனக்கு வந்து 15 வயசாக இருக்கிறப்போ நேரம் சரியில்லை அப்படின்னாங்க. அது எப்போவுமே நேரம் சரியில்லை, 15 வயசுலேருந்தே நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற அபிராமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு வைக்கணும், அதாவது வெளிச்சம் வைக்கணும், அது லைட் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இல்லை, என் பிள்ளைங்களுக்கு புரியாதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து 15 வயசுலேருந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பயங்கரமாக நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வெள்ளிக்கிழமை ஸ்கூல்லேருந்து நேராக அப்படியே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கள் அம்மா கூட நான் போவேன். ஒரு சில நாள் நான் தனியாக கூட போயிருக்கேன். அந்த திண்டுக்கல்லில் அபிராமி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா, கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த சாமியோட உருவத்தை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும் எப்போதுமே. ஆனால் அபிராமி அம்மன் தான் எனக்கு வந்து வேறு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். சீர்காழி கோவிந்தராஜன் பாடின ஒரு பாட்டு. இல்லை நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்று கடந்த கடைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். தொண்டையில் கொரன்னு சவுண்டு வரும், சைனஸ்னால். நேற்று நிறைய தண்ணியில் வேலை செஞ்சிட்டேன். அதாவது இந்த தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி. அதனால் சளி பிடிச்சி நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ பரவாயில்ல. சனிக்கிழமை காலையில் வீடியோவில் அமைதியாக இருக்கு பாருங்கள். அந்த பாட்டு வந்து என்னென்னா, எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பாடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வீடியோ முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பாட்டு வந்து வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். சின்னஞ்சிறு பெண் போலே ட்ரை பண்ணுறேன். நான் ஒன்றும் பாடகிலாம் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. அப்படியே ஒரு வயலின் சவுண்டு வரும், வயலின் இசை வரும். நல்ல பாட்டு. அதாவது நான் கும்புரசாமி வந்து அபிராமி அம்மன். ஆனால் எனக்கு இந்த பாட்டு ஆபத்து வரும். அது அவ்வளோ, ஏன்னா அந்த சாமியோட சிலை அப்படி இருக்கும். அந்த சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா புன் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. புன் சிரிப்புனா குறுநகை. இப்படி பூ பூக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி பூ பூக்குன்னா அப்படி லைட்டாக இப்படி மொட்டு வந்து லைட்டாக வளர்ந்த மாதிரி அவ்வளோ அழகான சிரிப்பு. இல்லை, நான் பாடினதுனால அதை அப்லோட் பண்ணுவேன்னா என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து ஒரு என் குரலை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் எப்படியோ இருக்கும். அதனால் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டை. அதை நான் வந்து என்னவோ தெரில, அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ நான் வந்து அந்த அந்த அபிராமி அம்மனை பார்க்குறப்போ முதல்ல முகத்தை தான் பார்ப்பேன். அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது நம்மெல்லாம் வந்து இப்போ நான்லாம் ரொம்ப சாதாரண இல்லை. அந்த சிலையை செஞ்சவங்க எவ்வளோ திறமையாக அப்படி ஒரு அழகு. பெயிண்டில் கூட அப்படி பண்ண முடியாது, கல்லில் அப்படி கல் சிலை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு அழகான சிரிப்பு. நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். முகத்தை பார்த்துட்டு அப்புறம் சேலையை பார்ப்பேன், என்ன கலர் சேலை, என்ன பார்டருன்னு. நம்ம பெரிய ஆளானதுக்கப்புறம், அதாவது பெரிய ஆளானா கொஞ்சம் வயசில் பெரியவங்களானதுக்கப்புறம் இந்த கலர் சேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நகையை பார்ப்பேன். சாமி கூடலாம் போட்டி போடக்கூடாது. அது நகை ரொம்ப பெருசாக நெக்லஸ்ஸு நீளம் ஒன்று இருக்கும், அது என்ன பேருன்னு தெரில, நீளமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ இது ரொம்ப காஸ்ட்லி, அதனால் சாமி கூட போட்டி போடக்கூடாது, சாமி மாதிரியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ மட்டும் கரெக்டாக பார்ப்பேன். சேரீ முகம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எதாவது பேசிக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி வந்து அந்த தட்டில் காணிக்கை போட்டால் மட்டும்தான் அந்த பாருங்கள் இந்த
இந்த மோதிர விரல் இப்படி போடுவாங்க திருநீரை. சரி விடுங்க, அது அவங்க விருப்பம், அது அவங்களோட ஸ்டைல். அப்போது அந்த பாட்டில் நல்ல நல்ல வரிகள் இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து கிராமத்தில் பிறந்தேன்னா, அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் வீடு பக்கத்தில், கோயில் பக்கத்தில். இந்த பாட்டெல்லாம் வார்த்தை 2 நாள் கேட்டு கேட்டு அப்படியே எல்லாம் ஞாபகத்தில் இருந்தது. ஒரு சில வார்த்தைகள்லாம் மாறிப்போச்சு, மறந்துடுச்சு. ஆனால் அவ்வளோ அழகான பாட்டு. அப்படியே நிறுத்தி நிதானமாக, ஒரு நதி வந்து அப்படியே வேகமாக போகாமல் அப்படியே நிறுத்தி நிதானமாக அப்படியே போகிற மாதிரி அந்த பாட்டு. அப்புறம் ஒரு நல்ல வரி ஒன்று இருக்குது, எல்லாமே நல்ல வரி தான். இதை இப்போ வீடியோ ஆன் பண்ணோடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் வந்து பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள். பித்தனா சித்தனான்னு தெரில, ரெண்டும் ஒன்று தான், சிவபெருமான் தான். அப்போது இந்த பின்னல் வந்து நல்ல அழகாக பின்னி அதில் வந்து பிச்சிப்பூ வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ இருக்குது தெரியுமா, மல்லிகைப்பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், ஸ்ட்ராங் ஸ்மெல். ஆனால் அந்த முல்லைப்பூ பிச்சிப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு பேரானந்தமான ஒரு வாசனை. எங்கள் தோட்டத்தில் அந்த பச்சை முல்லை, அது வந்து முல்லையில் வந்து கொடி முல்லை வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்கும், அது வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கிடையாது, பச்சை முல்லை. தோட்டத்துலலாம் விவசாயம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரும் தெரியுமா, பச்சை முல்லை. அந்த பச்சை முல்லை மேலே அப்படியே லைஸாக ஒரு முக்காக இருக்கும், நல்ல நீல காம்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் மலரும். அது அப்படி நான் தோட்டத்துக்கு போயிட்டு அந்த தப்பு பூன்னு சொல்லுவோம், அதை எடுத்துகிட்டு வந்து அதை கட்டுறப்பவே, இப்போ நம்ம இந்த இடத்துல கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, கட்டிட்டு இந்த கைக்கு இந்த பக்கம் போகிறப்ப அப்படியே மலர்ந்துடும், நம்ம கை பட்டாலே மலர்ந்துடும். ஆனால் கட்டாத பூ வந்து அப்படியே இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படியே நான் இப்போ தான் மலரட்டா, இப்போ மலர போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு இந்த முல்லைப்பூவை பற்றி யோசிக்கிறப்போ, தொட மலர்ந்தது என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா, தொட மலர்ந்தன அப்படின்னு ஒரு வரி இருக்குது, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்போ வந்து அதுபோல் முல்லைப்பூவை தொட்டு இப்படி நம்ம கட்டுனோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மலர்ந்துடும். இப்படி டச் பண்ண உடனே டச் ஸ்க்ரீன் மாதிரி மலரும். அப்போது என்ன சொல்ல வந்தேன், இந்த பிச்சிப்பூ இருக்குது தெரியுமா, அதில் 2 டைப் இருக்குது. இங்கே கூட அந்த பிச்சிப்பூ இருக்குது, வெள்ளை இருக்குது, நம்ம வீட்டில் கூட இருக்குது. ஆனால் வாசனை ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அந்த வெள்ளைப்பூ நம்ம வீட்டில் இருக்குது, தொட்டியில் இருக்குது, அதோட வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிச்சிப்பூவில் அந்த பிங்க் கலரு சைடில் இருக்கும், இப்படி பூ இருக்குன்னா அந்த சைடில் பிங்க் கலர் இருக்கும், அதுவும் வந்து இங்கே இருக்குது. ஆனால் அந்த நம்ம நாட்டில் இருக்கிற அந்த ஒரிஜினல் வாசனை இங்கே கிடையாது. அங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு சூடு, அந்த ட்ராபிக்கல் கிளைமேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடு, அந்த வெயில், ஒரு வெக்கைக்கேற்ற அந்த கிளைமேட்டில் இந்த முல்லைப்பூவோட வாசனையும் இந்த பிச்சிப்பூவோட வாசனையும் அருமையாக இருக்கும். மல்லிகைப்பூ ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல், எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முல்லைப்பூ பிச்சிப்பூக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்குது. அதை மட்டும் ஆஸ்திரேலியா கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது தமிழ்நாடு மாதிரி இருக்கும். நிறைய பொருள் இங்கே வந்துருச்சு. அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் பார்க்குறேன், பிரண்டை வந்திருக்கு, தூதுவளைக்கீரை வந்திருக்கு, அப்புறம் வேறு என்ன நிறைய செடி வந்திருக்கு. இந்த மயில் மாணிக்கம்ன்ற செடி, அந்த மயில் மாணிக்கத்தை நான் ஜப்பானில் பார்த்தேன், ஆனால் அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. இது வந்து ரொம்ப பயங்கரமான அழுகு, எதுவும் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த பாட்டில் சித்தனுக்கு இல்லாத பித்தன், சிவனுக்கு இணையாக நடனம் ஆடுபவள் அப்படின்னு ஒரு வரி கேட்குறப்போ, இப்போல்லாம் பாருங்களேன், ஆணு பெண்ணு சமம் அப்படின்னாலே ஆண்கள் வந்து எப்படி சமமாக இருக்க முடியும், நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை செய்கிறோன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு இந்த இணை ஈக்குவல் அப்படின்னாலே ஆண்களால் தாங்கிக்க முடியல. ஆனால் சிவன் அவரோட மனைவியை தனக்கு ஈக்குவல்னு நினைக்கிறாரு. எந்த கணவன் வந்து மனைவியை தனக்கு ஈக்குவல்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா, எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் ஆணாதிக்க சிந்தனை உள்ளவர், அதனால் எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து தைரியசாலி. சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை வந்து ஏப்பா அப்படி சொல்கிறேன், போங்க வாங்கலாம் பேசுகிற பழக்கம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்,
அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னு அப்படி வேகமாக பேசக்கூட கூடிய ஒரு ஆள். நாங்கள்லாம் மதுரை பக்கம் இல்லையா, அப்படி தான் பேசுவோம். இந்த ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பணிவு, வார்த்தைகளை கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக அப்படி இப்படி பேசுகிறது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருந்தா கூட எங்கள் அப்பா கிட்ட வந்து, ஏன்ப்பா இப்படி சொல்கிற, அதெல்லாம் தப்பு அப்படின்வேன். எங்கள் அப்பா சொல்லுவார், அதிக பிரசங்கித்தனமாக பேசாத அப்படின்னுவார். அது ரொம்ப வருஷமாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் சும்மா அவர் திட்டுறாரா திட்டலான்னு தெரியாது அந்த வார்த்தையை கேட்குறப்போ. அப்படி ஒரு அந்த சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு கேட்குறப்போ எனக்கு அந்த அபிராமி அம்மன் ஞாபகம் தான் வருது. நீங்கள் திண்டுக்கல் போனீங்கன்னா அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இங்கே இருக்கிறப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமியை பற்றி யோசிக்கிறேன். இப்போ புதுசாக வந்து தேனி பக்கம் இருக்கிற ஒரு சாமி, அது உண்மையிலே சாமி தான், நான் சும்மா சாதாரண நினைக்கல. வராகி அம்மன் ஒரு சாமி. என்னோடய ராசி பலன் பார்க்குறப்போ வராகி அம்மனை கும்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் என் மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, ஒரு பெண் வந்து ஒரு வராக உருவத்தில் எப்படி இருக்க முடியும்? இது வந்து ஒரு 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 பெண்ணை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கும்பிடவே இல்லை, நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு சாமி இருக்கா அப்படின்னு கூட நம்பலை. இப்போ உங்கள் அம்மா சேனலில் நம்ம காமெடி வீடியோஸ் சிலது நம்ம பார்க்குறப்போ அந்த கோயிலை பற்றியும் சில வீடியோ போடுவாங்க. அதை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு பெண் தெய்வம் வந்து இந்த வடிவத்தில் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல முன்னாடி, இப்போ நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா தெய்வத்துக்கு இதுதான் உருவம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை, சாமியை, கடவுளை குதிரை வடிவத்திலே நீங்கள் கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல குதிரை வடிவத்திலே தான் வரும். அது எந்த வடிவத்தில், அதாவது இது வந்து நீ எந்த வடிவமாக கற்பனை பண்ணி சாமி கும்பிட்டாலும் அந்த வடிவத்திலேயே சாமி வரும். ஏன்னா நம்மளோட மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருக்கு இல்லையா, அந்த வடிவத்தை வந்து அந்த மனசு வந்து ஏற்றுக்கும். அந்த ஆழ்மனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து எந்த வடிவத்தில் சாமியை நினச்சி கும்பிட்டாலும் அந்த வடிவத்திலேயே கனவுல வரும். கனவுல வருன்னொடனே நான் ஏதோ வேறு மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. கனவுன்றது வந்து சில கனவு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குற ப்ரோக்ராம் ஞாபகத்துக்கு வரும். சீரியல் பார்த்தா சீரியல் ஞாபகத்துக்கு வரும். நாளை முன்னாடி ஜாக்கி சான் படம் பார்த்துட்டு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரே சண்டையாக இருக்கும் கனவுல. அந்த கனவு வேறு. சில கனவுகள் வந்து ரொம்ப அதிசயமாக ரொம்ப ரேராக வரும். ரேர்னா என்ன, இப்போவாது அதிசயமாக ஒரு கனவு வரும், அந்த கனவு வந்து பழிக்கும். இப்போ நான் எங்கே பேசிகிட்டு இருந்தேன், எங்கே வந்துட்டுருக்கேன் பாருங்கள். ஆமாம், கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பிறந்துருச்சுன்னா இப்படி தான் பேச்சு வரும், பிள்ளைங்கள்ட்ட பேசி பேசி. இப்போ எங்கே விட்டேன்? அதுபோல் அந்த புதுசாக வந்து வராகி அம்மனே கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். தேனியில் இருக்க அது ஊர் பேர் நாகபுரம். இல்லை, நம்மளுக்கு வந்து எத்தை தின்றால் பித்தம் தெளிங்கிற மாதிரி எந்த சாமியை கும்பிட்டாலாவது நமக்கு பிரச்சனை தீராதா? சில பிரச்சனைகளை வந்து நம்மளால் தீர்க்கவே முடியாது. இப்போ நம்ம உடம்புல நம்ம மனசில் ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம போயிட்டு தீர்க்கலாம். நம்மளால் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை சாமிகிட்ட தான் போய் சொல்லணும். நாட்டாமை மாதிரி, நீங்கள் இந்த பிரச்சனை தீர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. எல்லா சாமியும் நான் கும்பிட்றேன். எங்கள் ஊர்லேயே ஒரு 10 சாமி இருக்குது. அதை பேச ஆரம்பித்தோன்னே எங்கெங்கேயோ போகிறேன் பாருங்கள். அப்படி அந்த இணையாகன்ற வார்த்தையை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சிவன் வந்து பார்வதி இணை ஈக்குவல்னு நினச்சாதான் நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்னை மதிக்கணும். நான் வந்து உன்னை மதிக்க மாட்டேன், நீ என்னை மதிக்கணும். அப்படின்னா ஒரு முதலாளியும் ஒரு தொழிலாளியும் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி, சரிங்களா? அது வந்து சரிப்பட்டு வராது. அது அப்படி இப்படி இந்த மாதிரி உயரமாக ஒருத்தர் தாழ்வாக இருந்தாங்கன்னா யாருக்கு பிரச்சனைனா, இந்த தாழ்வாக நடத்தப்படுற ஒருத்தருக்கு பிரச்சனை. அதன் மூலமாக இவரோட பிஹேவியர், இவங்களோட பிஹேவியரால் பிள்ளைங்க எல்லாமே பிள்ளைங்க வாழ்க்கை மோசமாக போயிடும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் என் வாழ்க்கை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அதாவது நம்மளுக்கு சண்டை பிரச்சனை இயல்பு தான். ஆனால் சண்டை பிரச்சனை எங்கேருந்து வருது, யாரால் வருதுன்னு யோசித்து பார்த்தா நம்மளால் கிடையாது. வெளியிலேருந்து பிரச்சனை வருது. வெளியிலேருந்து வர பிரச்சனையாக, வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது சாப்பிட சொன்னால் நம்ம
இந்த எதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொன்னால் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அந்த வெளியிலேருந்து வர பிரச்சனைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் 2 பேரும் சிவன் பார்வதி மாதிரி ஈக்குவலாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்லது. அப்போ நீ ஈக்குவலாக சம்பாதிப்பியா அப்படின்னா சம்பாதிக்க முடியாது. எப்படி ஈக்குவலாக சம்பாதிக்க முடியும்? நீ 10,000 நீ 10,000 நான் சம்பாதிக்க முடியும்? இல்லை ஆஃபீஸில் இல்லை எனக்கு குறைச்சி கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரு இவ்வளோதான் சம்பளம் எனக்கு குறைச்சி கொடுங்க. சம்பளம் கூட குறைய இருக்கலாம், உழைப்பு கூட குறைய இருக்கலாம், ஃபீலிங்ஸ் மனசு ஒன்று தான். இந்த வார்த்தை சொல்லி திட்டினா ஒருத்தருக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா அது ஆணுக்கும் கஷ்டமாக இருக்கும், பெண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது நம்ம இந்த டாபிக் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். எதுக்கு அபிராமி அம்மனை பேசுகிறப்போ இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு. ஆமாம், அபிராமி அம்மன்ட்ட போனாலும் இந்த பிரச்சனையை தான் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அதாவது சும்மா ஐயோ சமீபத்தில் வேலை வேறு கிடச்சிருச்சா, ரொம்பலாம் இப்போ இனிமேல் யோசிக்க முடியாது. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறப்போ ரொம்ப சிந்தனையாக இருக்கும். நான் காலேஜ் போகாமல் இருந்த டைம்லேயும் அப்படி தான். அப்போவே திருநீர் தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? காலேஜ் போகாமல் இருந்தப்போ 17 வயசு. அப்போ பயங்கர முடி, இடுப்பு கீழே முடி தலைமுடி வளர்ந்துருக்கும். அதை எதனால் நான் அவ்வளோ சாமி கும்பிட ஆரம்பித்தேன்னா, அதுக்கு முன்னாடி முருகனை தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அம்மன் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். அதாவது நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி. அப்போ எனக்கு இடுப்பு கீழே முடி ஒரு 6th-லேருந்து 12th வரைக்கும் வளர்த்த முடி சடை போட்டு, நம்ம திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், இவ்வளோ முடி இடுப்புக்கு கீழே இருந்த முடி சடை போட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுச்சு. அப்படி சுருங்கிடுச்சு. அந்த முடியெல்லாம் சுருங்கி 3 பார்ட்டாக இருக்குது. 3 பார்ட்டாக பிரிஞ்சிரு. 3 பார்ட், ஒரு சடை 3 சடை போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் இயல்பாலாம் நடக்காது. நம்ம எதையாவது போட்டு தடவைனால அப்படி நடக்காது. நான் என்ன பண்ணேன், வீட்டில் பேசுகிறப்போ நான் அந்த சாமியை கும்பிட மாட்டேன், நான் முருகனை மட்டும்தான் கும்பிடுவேன்னு இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சடை போட்டுச்சா, இல்லை நான் காலேஜ் போகலன்ற வருத்தத்தில் சரியாக சாப்பிடல, தூங்கலை, அதில் ஏதாவது ஹார்மோன் மாறி முடியாச்சா எனக்கு தெரில. ஏன்னா சிலர் நம்ப மாட்டாங்க. முடி அவ்வளோ குட்டியாயிடுச்சு. அப்போ அந்த நீல முடி சுருங்குறப்போ ஒட்டிக்கிறப்போ பாருங்க, அதான் இப்படி யாரோ பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த தலைமுடி ஒரு 1/2 கிலோ வெயிட்டை கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அதை சடை போட்டுச்சுனாலே அப்படி தான் இருக்கும். இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது போய் மொட்டை எடுத்தாதான் அப்பாடா அந்த கழுத்து வழியே நிற்கும். அந்தளவுக்கு சடை போட்டு 3 பின்னலாக இருந்தது. இப்படி ஒரு 2 பின்னி அப்படியே பேண்டு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ நீள முடி, ஆரோக்கியமான முடி. அதுக்கப்புறம் தான் நான் அம்மன் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அப்போவே நான் இங்கே பாருங்கள், இந்த விரல் நீளத்துக்கு திருநீர் வச்சுட்டு சாமி கும்பிடுவேன். அப்போ 17-18 வயசில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதான் நம்ம எதை செஞ்சாலும் தீவிரமாக செய்வேன். நீளமாக பட்டை அடிச்சிக்கிறது. எங்கள் சாமி ரூம் நல்லா பெரிய ரூமாக இருக்கும். அந்த சாமி ரூமில் உட்காந்து பாட்டு பாடுறது. நிறைய முல்லைப்பூ. எங்கள் வீட்டில் இந்த தோட்டத்தில் போய் சாயங்காலம் இந்த தப்புப்பூ எடுப்போம். அதாவது காலையில் சரியாக கண்ணு தெரியாது, வெயிலில் கண்ணு தெரியாது. அது இந்த வெயில் காலத்தில் தான் அந்த முல்லைப்பூ வரும். அந்த முல்லைப்பூ சரியாக தெரியாது வெயிலில். சாயங்காலம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு முடிஞ்சு எல்லா சாமி படத்துக்கு வைப்பேன். ஆனால் நான் பூ வைக்க மாட்டேன். இப்போ யோசிக்கிறேன், நம்ம அப்போயே வச்சுருக்கலாமே. ஏன்னா இங்கே இந்த பச்சை முல்லை கிடைக்காது. சாதாரண முல்லைப்பூ கிடைக்கும், அந்த கொடி முல்லை. அது அவ்வளோ வாசனை நல்லா இருக்காது. அது முல்லைப்பூ வாசனை, அந்த முல்லைப்பூ கிராமம் எல்லாமே ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு ஏகாந்தம், ஒரு சென்ட்டு மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு போனவுடனே அது ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. இந்தியாவுக்கு போன உடனே நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன், இப்படி அதிர்ச்சியான மாதிரி ஆயிடுறது. அப்புறம் சாப்பாடை பற்றி யோசிக்கிறது. அப்புறம் பிள்ளைங்கக்கிட்ட அங்கே போகுதா, இங்கே போகுதா, அங்கே போகுதா. ஒரு தடவை நாய் வேறு கடிச்சு வச்சிருச்சு என் பொண்ணை. அப்படியே ஒரு பாதுகாப்பு விஷயமாக பார்த்துட்டு ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரி ஒரு நிம்மதியாக அப்படிலாம் அமைதியாக இருக்க முடியல. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வீடு அமைதியாக இருக்கா.
ஆனால் வந்து அம்மா வாயிட்டதுக்கப்புறம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு, நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. 2 ஒன்று தானோ, அது இப்படி தான். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இது இது இப்போ இப்படி விழுந்தா அங்கே விழுந்துரும், இது இந்த தண்ணி சிந்திருச்சு வலிக்கு விட்டு விழுந்துருங்க பிள்ளைங்க, இப்படி யோசித்து 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 அப்படி இருக்குது. அம்மாவாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சவாலான வேலை போல் இருக்குது. நான் ஏன் பார்க்குறேன்னா ஜன்னல் எதாவது யோசிக்கிறப்ப அப்படியே ஜன்னல் பார்க்குறது. இப்போ என்ன சொல்ல வந்தேன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டை ஒரு இடம் கேட்டு பாருங்கள். அந்த பாட்டில் அவ்வளோ நல்ல நல்ல லிரிக்ஸ் சூப்பராக இருக்கும். அதில் அந்த பாட்டு வந்து எனக்கு தினமும் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 10 தடவை கேட்குறேன் அந்த பாட்டை. பிள்ளைங்க வந்து போதும் 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 நிறுத்துமான்னு சொல்கிற அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ரசித்து அப்படியே ஒரு 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 ரசனையோட சாமி கும்பிட எந்த மதத்தில் வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள்? இல்லை அடுத்த ஜென்மம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறக்கணும், கிராமத்தில் பிறக்கணும், இந்துவாக பிறக்கணும், இந்த பாட்டெல்லாம் திருப்பி கேட்கணும், உனக்கு அடுத்த ஜென்மம் வேறு வேணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அடுத்த ஜென்மத்தில் நான் மாடாக பிறக்கலான் இருக்கேன், பசுமாடு. வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி, ஒரு 6 மாதத்துக்கு பால் கொடுத்துட்டு அதை பசுமாடாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் ஊட்டுவாங்க. நம்ம வந்து இந்த கிராமத்தில் பசுமாடுங்கிறது அந்த வீட்டில் ஒரு விஐபி மாதிரி. வருமானம், மரியாதை, அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. நல்லா என் மடியில் படுக்க வச்சுட்டு தடவி கொடுப்பேன். முதல்ல அப்படியே அமைதியாக இருக்கும், படுத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 10 கிலோ வெயிட் மாதிரி மடி வந்து கனமாயிரும். எந்திரி மடி கனமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்படி எந்திரிச்சு பார்த்து இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப அதாவது நான் ஆடு மாடு என்னோடய அனுபவம் வேறு மாதிரி இல்லை. ஆடு மாடு கோழி நாய், இந்த கோழி குஞ்சு பொரிக்கிறதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து இந்த நாயை வளர்த்து அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏதோ அதை போய் ஊனப்படுத்துகிற மாதிரி. அது ஒரு 2 3 குட்டி போட்டதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட பரவாயில்ல. அது ஒரு பையனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் பண்ணணுன்னு இருக்கேன். ஒரு ஈத்து வந்து அது குட்டி போட்டதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி விடலான் இருக்கேன். இல்லை ஒரு மனசு எப்படி யோசனை வருது. சிலது சின்ன குட்டியிலே கருத்தடை பண்ணிடுவாங்க சில நாய்களுக்கு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நமக்கு எப்படி பிள்ளைங்க பிறக்கும்? அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொம்மை மாதிரி இல்லை, செல்லமே தங்கமேன்னு கொஞ்சிறது. ஆனால் அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்றது அது ரொம்ப பாவம். கடவுள் வந்து நம்மக்கிட்ட என் தங்கமே செல்லமே சசிகலான்னு கொஞ்சிட்டு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்டா எனக்கு குழந்தையே இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனுஷங்களுக்கு. அது நாய் வந்து அப்படி அதாவது ஓவர் திங்கிங். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஓவர் திங்கிங் அப்படிம்பாங்க. இல்லை அது கொஞ்சம் அதோட வாழ்க்கையை வாழட்டும், அதுக்கப்புறம் நமக்காக வாழட்டும். நம்மளுக்காகவே வாழணும்னு அதுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி, அதாவது உங்கள் மாமா சொன்ன மாதிரி கவுடல் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கவுடல்னு என்னென்னா கிங் சார்ஜ் கெவிலியர். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது வந்து என்ன மாதிரியும் ஓகே. பூடல் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கும். இது 2ங்க பிறந்தது வந்து கிங் சார்ஜ் கெவிலியர், பூடல் சேர்ந்தது கவுடல். அந்த கவுடல் நாயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எனக்கு கோல்டன் ரெட்ரீவர் தான் பிடிக்கும். ஆனால் இப்போ அம்மா வைட்டதுனால வீட்டை சுத்தம் பண்ணுறப்போ எனக்கு முதுவலி வந்துடும். அது அன்பை கொட்டுற மாதிரி வீடு ஃபுல்லாக முடிய கொட்டுமா. இப்படி சும்மா தடவுனா கூட கையெல்லாம் ஒட்டிக்குமா. அதாவது நான் வளர்த்த நாய் வந்து கோல்டன் ரெட்ரீவர் நாட்டு நாய். நம்ம ஊர் நாட்டு நாய் இருக்கு இல்லையா, ப்ரௌன் கலரில் இருக்குமே, அந்த நாயோட கிராஸு. அது நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரு கிச்சனுக்குள்ளெல்லாம் போவோம், அது எல்லா ரூம்குள்ளேயும் போவோம், சாமி ரூம்குள்ளெல்லாம் போவோம். ரொம்ப புத்திசாலி. ஆனால் அதுக்கு இந்த கிராஸுன்றதுனால குட்டியாக இருக்குது. அது மீடியம் சைஸ், அப்பா மாதிரி பெருசாக இல்லை, அம்மா மாதிரி குட்டியாகவும் இல்லை, 2 ஒரு மீடியம் சைஸு. ஆனால் இந்த ஊர் கோல்டன் ரெட்ரீவரை பார்த்திங்கன்னா அப்படியே கரடி குட்டி மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து சீப்பை வச்சு அந்த பார்க்கு நான் சொன்னல, ஒரு பார்க்கில் வாட்டர் பாட்டில் கூட இருந்துச்சு. அந்த பார்க்குக்கு போகிறப்போ ஒரு தாத்தா சைனாக்காரரு அவர் சீவுவார் பாருங்கள், சீப்பை வச்சு இவ்வளோ முடி வரும்.
எனக்கு அவர் செய்கிறது அதுவும் இந்த பைய ஒன்று வச்சுருப்பாரு பாருங்க, பெரிய பாக்ஸு. அதுக்குள்ளே அது இதுன்னு லோஷன் அது இதுன்னு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி பண்டுதம் பண்ணால் நம்மளால முடியாது. அது உங்கள் மாமா என்ன சொல்லுவார், கவுடல் வந்து முடி கொட்டாது. அப்புறம் வந்து அதில் ஸ்மெல்லு வராது. அதாவது சில நாய்களுக்கு இந்த டபுள் கோட்டிங் இருக்காமல் அதாவது நிறைய வேர்க்கும் சில நாய்களுக்கு. அதுபோல் இதில் வந்து வேர்த்து ஸ்மெல்லு வராது. நம்ம என்ன பாத்திரம் மதனம் கழுவுறதுக்கு அது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தான் குளிக்க வைக்க முடியும். அதுவும் கொழுந்து நட்டு வர குளிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிள்ளைய விட அதிக வேலை. அது வந்து ஹேர் ட்ரையர் வச்சு காய வைக்கிற முடிய, அது முன்னாடி தலையிலேருந்து வால் வரைக்கும் முடி, வீடு ஃபுல்லாக முடியாக கிடக்குமா. இந்த இந்த பிள்ளைங்கள பெற்று வளர்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது. அந்த நாய்க்குனா முடி அதாவது அது அழகாக இருக்குது. ஒரு 6 மாதத்து வரைக்கும் நல்லா இருக்குது. 1 வயசு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது வந்து அது வந்து பெரிய சைஸ் நாய், புரியுதா? இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நிறையா சாப்பிடும், நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அது வந்து பெரிய நாய். அந்த கிச்சனில் இருக்க அந்த டாப் இருக்குது தெரியுமா, அந்த கிச்சன் மேலெலாம் காலை வைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். ஒரு பொருள் கிச்சன் மேலே வைக்க முடியாது. அதனால் ஃபைனலாக வந்து உங்கள் மாமா சொன்ன நாய் தான் வாங்கலான்னு இருக்கேன். ஏன் நான் உங்கள் மாமான்னு சொல்கிறேன்னா, கிராமத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எதிரில் இருக்கிறாங்க, வீடு 26 ஆகிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, கழுது போனால் போட்டு, வீடு அமைதியாக இருக்குது, எந்த நேரத்தில் கதவை தட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது, பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து அக்கான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதிரில் இருக்கிறவங்க என்ன அக்கான்றீங்க. அப்போது எங்கள் வீட்டுக்காரு உங்களுக்கு மாமா. இப்போ வந்து அக்கா மாமா அக்கா எங்கே உங்கள் வீட்டுக்காரன்னு கேட்க மாட்டாங்க, அக்கா மாமா எங்கே இருக்கிறாருன்னு கேட்பாங்க. இவங்க மாமா தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு, அந்த மாதிரி முறை சொல்லி தான் பேசுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்னை அண்ணின்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, உங்கள் அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன மருமகளே அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அவங்கள வந்து மருமகளேனா இப்போ இது டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி போச்சு. மருமகளேனா அது அவங்க பையன், ஓகேவா? இல்லை வீடியோ மறுபடியும் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரில. அப்புறம் வந்து சிலர் வந்து என்ன மகளேன்னு என்ன கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அவங்கள பெரியம்மா சின்னம்மான்னு கூப்பிடணும். என்ன மகளே மருமவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு, இல்லை பாசமாக இருக்கிறாரா, நல்லா பழகுறாரா, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன், அப்போவும் பெரியம்மா நீ சொன்ன இந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ண வேணான்னு நான் அதை கேட்காம பண்ணிட்டேன், இப்போ பாரு பேச யாரும் கிடைக்காம யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னுவேன் அந்த பெரியம்மாக்கிட்ட. அது மாதிரி கிராமத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் இப்போ நீங்கள் முறை சொல்ல, நான் வந்து யாரையுமே அத்தனை கூப்பிடவே மாட்டேன். எங்கள் தாய்மாமன் 2 பேரை தவிர வேறு யாரையும் நான் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். இந்த 2 பேர் மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன். எந்த லேடிஸையும் அத்தனை கூப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து அது ஏதோ ஒரு தடையாக இருக்குது. அது வந்து அது நல்ல தடை. யாரை பார்த்தாலும் அத்தை மாமான்னு பேசுறதில்ல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்தந்த சொல்ல வேண்டிய முறையை கரெக்டாக சொல்லணும். அப்போ வந்து நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே, இப்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அத்தனோ மாமானோ கூப்பிட்டா அந்த வீட்டில் இருக்கிற பசங்க நம்மளை வந்து வேறு மாதிரி நினைப்பாங்க, காதலிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தை மாமான்லாம் யாரையும் கூப்பிட மாட்டேன். எனக்கு 2 தாய் மாமன், அவங்கள தவிர வேறு யாரையுமே நான் மாமான்னு கூப்பிட்டதே இல்லை. எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்களை கூட நான் மாமான்னு கூப்பிட்டது கிடையாது. அவங்க பசங்க எங்கள் அத்தை பிள்ளைங்களை கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த மாதிரி எல்லாரையும் வந்து கிராமத்தில் முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. என்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு கூட என்னை வந்து சசிகலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது முன்னாடி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ எங்கே அக்கான்னு கூப்பிட்ருவாங்களோ ஆன்ட்டின்னு கூப்பிட்ருவாங்களோன்னு பயமாக இருக்குது. முன்னாடி வந்து நம்மளுக்கு முறை சொல்லி கூப்பிடலேன்னு வருத்தமாக இருந்தது. இப்போ வந்து ஒரு 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 சில பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறேன், 1-2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா என்னை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றத பார்த்தா கடுப்பாக இருக்குது. நான் என் பிள்ளைங்களுக்கு தான் அம்மா, எல்லாருக்குமே அம்மா. ஒரு வயசு இருக்குல்ல, என்னை அக்கான்னு கூப்பிடலாம், இல்லை போங்கம்மான்னு கூட சொல்லலாம். என்னை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டா திடீர்னு அப்படியே பயங்கரமாக வயசான மாதிரி இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியன் கல்ச்சரில் வந்து எப்படின்னா பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்க வந்து ஓகே. இங்கே வந்து அவ்வளோ முறை சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க. நம்ம கிராமம் மாதிரி கிடையாது. இது வந்து சரியாக சொல்லணும்னா இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு சிட்டி மாதிரி.
யாரையும் வந்து முறை சொல்ல கூப்பிட மாட்டாங்க. கிராமத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கோம் இல்லையா, எல்லாரும் தெரியும். இந்த சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. இந்த சாமி கும்பிட்றவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. ஒரு